16வது அதிகாரம். மார்க் 16வது அதிகாரத்தை பேஸ் பண்ணி இந்த வேளையிலே சில நிமிடங்கள் 10-15 மினிட்ஸ் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். அந்த டைட்டில் வந்து இந்த ஷார்ட் சர்மனோட டைட்டில் என்ன சொல்லியாச்சுன்னா, டிக்ளேர் வாட் யூ ஹேவ் சீன். நீங்கள் கண்டதை அறிவியுங்கள். சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டதை அறிவியுங்கள். எல்லாரும் என்னோட தமிழ் பெட்டரா பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டதை ஆமான்னு சொல்றாரு லூதர். எஸ், நீங்கள் கண்டதை அறிவியுங்கள். டிக்ளேர் வாட் யூ ஹேவ் சீன். அதுக்கு ரெஃபரன்ஸை நம்ம எடுத்திருக்கிற ஸ்கிரிப்சர் போர்ஷன் மார்க் 16வது அதிகாரம். மார்க் 16வது அதிகாரம். மார்க் 16வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்கள் இந்த வேளையில் நம்ம வாசிக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பேக்ரவுண்ட். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தாங்க. 3 நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். கடந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே வந்து இயேசுநாதரை சிலுவையில் அறைந்த அந்த நாளை நம்ம ஆசரிக்கிறோம், அப்சர்வ் பண்ணுகிறோம். 3வது நாளில் இயேசுநாதர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த நாள் தான் இந்த நாள் ஈஸ்டர் ஆர் ரிசரக்ஷன் டேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்ததான காரியத்தை தான் மார்க் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போமா? உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சுட்டுனா யூ கேன் ஆல்சோ ரீட் டுகெதர். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி. உங்களுக்கு யாருக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, யூ ஆர் மேபி இன் ராங் பிளேஸ். வாசிக்கிறீங்களா சத்தமா? எனக்கு தான் சரியா வாசிக்க தெரியாது. அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கு பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியினால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனான். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற காரியம் என்ன வந்துச்சுன்னா, இயேசுநாதர் வைக்கப்பட்ட அந்த இடத்துல அவருடைய பாடியை பார்க்கும்படியா காலையில ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில ஓடி வருகிறாங்க. இயேசுவை அதிகமாய் நேசித்த தான மக்கள் அந்த இடத்துல கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அவங்க ஓடி வந்து அவருடைய சரீரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இயேசுநாதருடைய சரீரத்தை அந்த இடத்துல காணவில்லை. அப்போது தேவதூதன் அந்த இடத்துல வந்து அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், ஆல்ரெடி உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அங்க வந்ததான் அந்த ஸ்திரீகள் அவருடைய சரீரத்தை காண முடியாதபடியினால் என்ன ஆயிட்டோ ஏது ஆயிட்டோன்னு சொல்லி பயப்பட்ட நேரத்தில் இந்த தேவதூதன் அவர்களை பார்த்து he is risen, அவர் உயிர் தெழுந்தார். சொல்றீங்களா எல்லாரும்? அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இந்த நாள்ல அந்த இடத்துல வந்து பார்த்தவங்களுக்கு இயேசுநாதரை குறித்ததான ஒரு நம்பிக்கை, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான நம்பிக்கை. இன்னைக்கு காலையில் பார்த்தோம், அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது எதுக்கு? நான் இயேசுநாதர் உள்ள இருந்து எழும்பி வெளியே வர்றதுக்கு வேண்டி இல்லை, நீங்களும் நான் உள்ள போய் அவரை பார்க்கறதுக்கு, அவர் இல்லைன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வேண்டிதான் அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. So number 1, இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம். The very fact that Jesus has risen is the foundation of our faith. If Christ is not risen, our faith is in futile. இயேசுநாதர் உயிரோடு எழும்பவில்லைன்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் வீணானது, விருதாவானது. ஆனா இயேசுநாதர் உயிர் தெழுந்தார் ஒரு சொல்லுகிறதான அந்த ஒரு உறுதி, அந்த நம்பிக்கை அந்த இடத்துல பார்க்கிறோம். அவங்க உள்ள போய் பார்க்கும்போது இயேசுநாதர் அங்க கண்கள் பார்த்தது நேரிட்டு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நிறைய பேர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு இது உண்மையா பொய்யா தவறா என்று சொல்லி நம்ம ஆராய்கிறோம். பட் கண்கள் நேரிட்டு ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதை மறுக்கவே முடியாது. அது உண்மையான காரியம், நடந்த காரியம். So number 1 reason why we believe in Lord Jesus is because he has risen. அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம். அந்த இயேசுநாதரை குறித்ததான ஒரு அறிவு இன்னைக்கு நமக்கு தேவை.
அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக சிலுவையில மரித்தார், எதற்காக உயிர் தெழுந்தார், எதற்காக அவர் வந்த நோக்கத்தை எப்படி அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு வரும்போது அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம். என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, எப்படிப்பட்டதான சிச்சுவேஷன் ஆனாலும் சரி. இயேசுநாதர் எனக்கு சாட்சிகளை கேட்டீங்களா, 2 டெஸ்டிமனியை கேட்டீங்க. என்ன எப்படிப்பட்டதான சிச்சுவேஷன் ஆனாலும் கர்த்தர் இயேசுநாதர் என்னை பலப்படுத்துவார், என்னை தாங்குவார், எனக்கு போதுமானவர். இன்னைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு தேவை. ஏன்னா நம்பிக்கை இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம we cannot lay our faith on or trust on any politics or any political leader, any situation. Situation can change in a fraction of a second. People can change in எல்லாரும் ஒரு நொடிப்பொழுதிலே மாறி போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய நம்பிக்கை இயேசுநாதர் மேல வைக்கும்போது அது ஒரு உறுதியான நம்பிக்கையாக காணப்படும். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது வாசிக்க போற மறுபடியும் அதே அதிகாரத்தில் மார்க் 16வது அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள் வரை. 9வது வசனம் வாசிப்போமா எல்லாரும்? மார்க் சாப்டர் 16 verse 9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முறையாய் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் இயேசுநாதர் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 சீஷர்கள் 11 பேரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். இயேசுநாதர் உயிர் தெழுந்த பின்பு அநேகருக்கு தரிசனமானார். 40 நாட்கள் அவர் அநேகருக்கு தரிசனமானார். அதன் பின்பாக பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் தரிசனமான எல்லாரும் they had a personal encounter with the Lord Jesus. அது என்ன தமிழ்ல எப்படி சொல்லன்னு தெரியல. இயேசுநாதர் நிறைய பேருக்கு தரிசனமானார். மேரி மேக்டலின், மகதலேனா மரியாள், அவளுக்குள்ளாக இருந்த 7 பிசாசுகளை இயேசுநாதர் விரட்டி இருந்தார், வெளியே தள்ளி இருந்தார். ஒரு ஃப்ரீடம், she received a freedom. ஒரு நம்பிக்கை அவளுக்கு வந்தது. அவள் இயேசுநாதரை பின்பற்றினார். இது போல நிறைய பேர் இயேசுநாதரை பின்பற்றினாங்க. அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே அவருடைய சரீரத்தை காணாதபடி தேடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் இயேசுநாதர் அவங்களுக்கு தரிசனமான போது they had a personal encounter with Jesus. அந்த இயேசுநாதர், அதே இயேசுநாதர் இன்றைக்கும் நிறைய பேரை உயிர் மீட்கிறார். he is restoring. நம்பிக்கை இல்லாம போன சிச்சுவேஷன்ல he brings hope into that situation. he restores hope in our lives. உங்களுக்கு எனக்கு தேவையானது அந்த ஒரு personal encounter with Jesus. இயேசுநாதர் ஒரு personal God, even though he is a God of the universe. ஒரு personal God with whom you can speak to, with whom you can have a relationship with. அவரோடு கூட உங்களுக்கு ஒரு தொடர்பை நீங்க வைக்க முடியும். ஜெபத்தின் மூலமாக அவரோடு நீங்க பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு personal God. Even though Christianity is named as one of the religion, but it's not a religion. It's a relationship with God. It's a relationship. You don't need to declare yourself as Christian to know Jesus. You need to have a personal relationship with God. You can speak to him. உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் நீங்க அவரோடு பேச முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இயேசுநாதர் உங்களுக்கு தரிசனமாவார். அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து தருவார். You and I have a personal encounter. I had that encounter in 2012, end of 2012, 2013. I was working with the Department of Health and Wellness, Nova Scotia, the end of 2013. When God revealed that he needs me, I resigned that job and started this ministry in 2013, 2012, 2013. And God is faithful. உங்களுக்கு அந்த பர்சனலான ஒரு விஷனை அவர் கொடுப்பாருன்னு சொல்லியாச்சுன்னா you will never be the same. You will never be the same again. அப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தை அவர் அநேகருக்கு கொடுத்தார். அவங்களை உயிர் மீட்டார், அவங்களை ரெஸ்டோர் பண்ணினார். நம்ம அன்னைக்கு எல்லா விதத்திலும் நம்ம பெர்ஃபெக்ட் ஆகி நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணலாம் நம்ம நினைச்சு சொல்ல முடியாது. நீங்க நம்ம இருக்கிற வண்ணமாகவே அவரிடத்தில் நம்ம கடந்து வரணும்.
அவங்கெல்லாம் அந்த சீஷர்களை பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மீனவர்கள், மீன் பிடிக்கிறவங்க. அப்படிப்பட்ட அந்த மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு அவர் தரிசனமாகி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதில் ஒரு சீஷன் தான் இங்கே வந்தாங்க நம்முடைய தேசத்திற்கு, இந்தியாவுக்கு வந்த அப்போஸ்தலன் செயின்ட் தாமஸ். மெட்ராஸில் இருக்க செயின்ட் தாமஸ் மவுண்ட், எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து அவருக்காக மரித்தார், இயேசுநாதருக்காக மரித்தார். So God wants us, our lives. And before he does something with us, நமக்கு கூட அவர் ஏதாவது காரியத்தை செய்யும் முன்பாக அவர் நமக்கு தரிசனமாகிறார். He gives us a personal encounter. மூன்றாவது காரியத்தை வாசிக்க போற நம்ம மார்க் 16வது அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள் வாசிப்போமா? In few minutes சில நிமிடங்களில் நான் உங்களுக்கு முடித்துருவேன். ஸோ தயவு செய்து உங்களுடைய அட்டென்ஷனை இங்கே பே பண்ணுங்க. மார்க் 16வது அதிகாரம் 15 முதல் 20 வசனம் வாசிப்போம். எல்லாரும் ஸ்கிரீனை பார்த்து வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசம் இல்லாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை என்ன பண்ணாரா? உறுதிப்படுத்தினார். ஆமென். ஸோ அங்கு நடந்த காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, மூன்றாவது காரியம், முதலாவதாக என்ன நடந்தது? இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தது நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம். நம்பர் 1, வாட் இஸ் நம்பர் 1? இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தது நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம். இட்ஸ் a foundation of our faith. இரண்டாவது, அநேகருக்கு தரிசனமாகி அவங்களை ரட்சித்தார், அவங்களை மீட்டார். He restored. மூன்றாவது பார்ப்போம்னா, there is a command, there is a கட்டளை. ஒரு கமாண்டை கொடுக்கிறார், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை? உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உங்களுக்கு எனக்கு அவர் கொடுக்கிற கட்டளை, உலகமெங்கும் போய் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறாரு. சுவிசேஷம்னா என்னது? எதை நம்ம பிரசங்கிக்க முடியும்? What is the title of the sermon? என்ன யாருக்கா ஞாபகம் இருக்குதா? நீங்கள் கண்டதை அறிவியுங்கள். Declare what you have seen. அதுதான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ என்ன செய்யுங்க? அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம ஊர்ல காக்கா பார்த்துருப்போம். காக்காக்கு என்ன கலர் மறந்துட்டீங்களா? ஒயிட் இல்ல, கருப்பு தானே. ஒயிட்டா இருக்கிறது பேர் என்னது? டவ். வாட் இஸ் டவ்? டவ்னா என்னது? புறா. ஓகே, ரைட். காக்காக்கு கலர் கருப்பு தான் எங்க போனாலும். அப்படி ஒரு பழமொழியே இருக்குல்ல, எந்த ஊருக்கு போனாலும் காக்கா அப்படிதான் இருக்கும், கருப்பா தான் இருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்? காக்கா என்ன பண்ணும்? அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபுட்டு கண்டுபிடிச்சுனா என்ன செய்யும்? அது மட்டும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணாது. நம்மள மாதிரி என்ன பண்ணும்? காக்கான்னு சொல்லி காக்கா அப்படி சத்தம் போடும். காக்கான்னு தான் சத்தம் போடும், அப்படிதானே? காக்கா வந்து ஏபிசின்னு சொல்லாது, கான்னு தான் சொல்லும் எப்பவுமே. கான்னு சத்தம் போட்டு என்ன பண்ணும்? அது பக்கத்தில் இருக்க காக்காவால் என்ன செய்யும்? கூப்பிடும். க்ரோ. ஓகே, காக்கான க்ரோ. தேங்க்யூ. ஸோ பக்கத்தில் இருக்க காக்காவெல்லாம் கூப்பிடும். ஸோ எல்லா காக்காவும் வந்து ஒன்று என்ன செய்யும்? அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணும். என்ன பண்ணுது? தான் பெற்ற இன்பம் என்ன செய்யுது? பெருகையு வயகம். நாட் பேட், ரைட்? தான் பெற்ற இன்பம் பெருகையு வயகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? நமக்கு கிடைச்ச இன்பத்தை என்ன செய்யுது? மற்றவங்களோடு சொல்றது. அது எப்படிப்பட்ட இன்பம்? நான் ஒரு நாள் ஜெபித்தேன் பாருங்க. என்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நான் ஒரு நாள் ஜெபித்தேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன். கூப்பிட்டேன் அவரை நோக்கி, எஸ் சுவாமி, நீங்க தான் உண்மையான தெய்வம், அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவரை சொல்லி அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் அந்த சூழ்நிலையில நமக்கு உதவி செய்கிறார், விடுவிக்கிறார். யாரையாவது அனுப்பி எப்படியாவது அந்த சூழ்நிலையை மாற்றி நமக்கு ஒரு விடுதலை அவர் தருகிறார் பாருங்க. அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சமாதானத்தை நமக்குள்ள அடக்கி வைக்காம என்ன செய்யறோம்? மற்றவங்கள்ட்ட போய் சொல்றோம். பாருங்க, எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில. அந்த இயேசுநாதர் நல்லவருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கிறிஸ்டியன்ஸை பாக்குறாங்க, கிறிஸ்தவங்களை பார்த்து என்ன செய்யறாங்க? அந்த இயேசுநாதரை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. என்ன பார்த்து நீங்க இயேசுவாமியை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஐ அம் நோவேர் நியர், we are nowhere near to him.
இஸ் a holy God. உண்மையான ஒரு மனுஷனா இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுநாதர் 100% human, 100% God, humanity and divine in him. அப்படிப்பட்டதான இயேசுநாதர் என்ன செய்ய நமக்கு கிடைச்ச அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் மற்றவங்ககிட்ட நம்ம சொல்லணும். அடக்கி வைக்கவே கூடாது, கட்டாயம் நம்ம சொல்லணும். அதுதான் 3வது கட்டளை. எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அதை நம்ம செய்யும் போது கர்த்தர் இந்த இடத்துல அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம் மூலமாக செய்கிறார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, நாம் கண்டதை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். உங்களுக்கு இருக்க சந்தோஷத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த தமிழ் ஃபெலோஷிப்புக்கு வர்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லியாச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், வாங்க இந்த இடத்துல வாங்க. அவங்க யாரும் உங்களை கிறிஸ்டியனை மாற்றலை, அவங்க எல்லாம் நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, சமாதானத்துக்கு தேரான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, பாடலை பாடுறாங்க கையை அடித்து. அந்த இடத்துல வரும்போது ஒரு சமாதானம் வருது, ஒரு சந்தோஷம் வருது. நம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்துக்கு கொண்டு போனால் அந்த பிள்ளைங்க நல்ல முறையில் வளருங்க, வாங்க நீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த சமாதானத்தை அந்த சந்தோஷத்தை கூறி நம்ம அவங்கள என்ன செய்யணும்? நாம் கண்டதை நம்ம அறிவிக்க வேணும். அதுதான் நம்ம இந்த உயிர்த்தெழுந்த இயேசுநாதருக்கு செய்கிறதான ஒரே ஒரு காரியம். இந்த வேளையில ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், ஸ்கிரீன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். லூக்கா 19வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு சுவாமி சொன்ன ஒரே காரியம். அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்களை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம செய்யலைன்னா என்ன சொல்லும்? என்ன யார் பேசுமா? கல்லுகளே பேசுமா நம்ம செய்யலைன்னா. இன்னைக்கு இயேசுநாதர் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்க சும்மா வரல, உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க ஆர்டினரி இல்லைன்னா இந்த இடத்துக்கு வருவீங்களா? வரமாட்டீங்க, சும்மா வரமாட்டீங்க. கேலப் கூப்பிட்டாங்க, சிஸ்டர் டெபோரா கூப்பிட்டாங்கன்னு வந்துடுவீங்களா? ஆர் ஜோசப் கூப்பிட்டாங்கன்னு வந்துடுவீங்களா? வரமாட்டீங்க. நான் கூப்பிட்டா வருவீங்களா? வரமாட்டீங்க. பட் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா God knows you. Do you believe that God knows you? இயேசுநாதருக்கு உங்களை நன்றாகவே தெரியும். உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நமக்கு இருக்கிற இந்த ரிமைனிங் டேஸை, நம்முடைய வாழ்நாளை அவருக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லியாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் காணப்படும். நம்முடைய குடும்பம் ஒரு அடிஸ்தானத்தில், ஒரு அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படும், கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் நம்மளை இந்த மாலை நேரத்தில் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா?